ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய்னா பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. வெண்டைக்காயை வச்சு நம்ம நிறைய விதத்துல சமைக்கலாம். எத்தனை வகையா இதை சமைச்சாலும் இதோட டேஸ்ட் மட்டும் அமோகமா இருக்கும். நிறைய பேருக்கு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பார்த்தோம்னா வெண்டைக்காய் எல்லா ரெசிபிஸ்க்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆனா வெண்டைக்காயை இந்த ரெண்டு பொருட்களோட மட்டும் சேர்த்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கிய நிபுணர்கள். அதோட வெண்டைக்காயை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்டைக்காயை நல்லா சாப்பிட்டோம்னா நம்ம மூளை நல்ல வளர்ச்சி அடையும்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயில அந்த அளவுக்கு எத்தனையோ சத்துக்கள் இருக்குது. வெண்டைக்காயில விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமா இருக்குது. வெண்டைக்காய்க்கு கேன்சரை குணப்படுத்துற சக்தியும் இருக்குது. ஏன்னா இதுல லெக்டின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் இருக்குது. வெண்டைக்காய வெயில்ல காய வச்சு பவுடரா பண்ணி நம்ம தினமும் நம்ம டயட்ல எடுத்துக்கிறப்போ சர்க்கரை வியாதி முழுவதுமா குணமடையுதுன்னு டாக்டர் சொல்றாங்க. வெண்டைக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்குது. ஆனா வெண்டைக்காயில நார்ச்சத்தும் அதிகமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இத வச்சு மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி பண்ணலாம். ஏன்னா வெண்டைக்காயில பெக்டின்ங்கிற ஃபைபர் இருக்குது. அதுதான் நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்குது. அதனால யாரெல்லாம் வெயிட்ட வேகமா குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்க டயட்ல வெண்டைக்காயை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது. அதனால நம்மளோட ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிறதோட நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவையும் நார்மலா வச்சிருக்குது. மற்ற காய்கறிகளை விட வெண்டைக்காயில தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குது. அதனால கேன்சர் வியாதியையும் குணப்படுத்த முடியும். வெண்டைக்காய் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். இத உங்களோட ரெகுலர் டயட்ல எடுத்துக்கிறப்போ உங்களோட இம்யூனிட்டி லெவல் அதிகமாகும். நம்ம உடம்புல ரத்தம் குறைஞ்சு ரத்த பலகீனம் வராம வெண்டைக்காய் காப்பாத்துது. எதுக்குன்னா இதுல இருக்கிற ஃபோலைட், விட்டமின் கே நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தும். வெண்டைக்காய் பாலூற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது. எதுக்குன்னா பிறந்த குழந்தைக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. அதோட குழந்தைங்களோட எலும்புகளை நல்ல பலமா மாத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்ப இருக்கிற பொல்யூஷன் காரணமா நிறைய பேர் ஆஸ்துமா பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்க விருப்பப்பட்டு உங்க டயட்ல வெண்டைக்காயை ரெகுலரா எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் மாசத்திலேயே ஆஸ்துமாவை சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில வெண்டைக்காயை நீல வாக்குல 2 கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண வெண்டைக்காயை அந்த தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க. இது நைட்டு முழுவதும் அப்படியே ஊறி இருக்கிறப்போ வெண்டைக்காயில இருக்கிற சத்துக்கள் தண்ணியில வந்துருது. மறுநாள் காலையில அந்த தண்ணிய வெறும் வயிற்றுல குடிக்கணும். இந்த தண்ணிய நீங்க ரெகுலரா குடிக்கிறப்போ இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வேகமா கிடைக்கும். மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது உள்மூலம், வெளிமூலம், இவங்க யாருமே வெண்டைக்காயை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் வெண்டைக்காயை எடுத்துக்க கூடாது. வெண்டைக்காயை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்ப பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.